தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அகில இந்திய லெவலில் நடந்த அந்த நீட் தேர்வில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நீட் தேர்வையே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். கருணை மதிப்பெண்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு கையெழுத்தில் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தாங்க 2021. ஒயர் கையெழுத்து போடுறதுக்கான கை ஒடிஞ்சா போச்சு. கருணாநிதி மகனுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு கை ஒடிஞ்சு போகலையே, நல்லா தானே இருக்குது. வேறு இதெல்லாம் கையெழுத்து போடுறாருல, நீட்டு கையெழுத்து ஏன் போடல? நாங்கள் கையெழுத்து போடுவோன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்போ கையெழுத்து போடுறதுக்கு என்ன கை வரலையா? ஏன் போடல? ஒரு விஷயம். அப்புறமா நாங்கள் 50,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குகிறோம். நாங்கள் 50,000 5 லட்சமா என்னவோ சொல்லி ஒரு மாநாடு நடத்தினாங்க. 5 லட்சமா 5 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி அது வாங்கினாங்களா? யார் போய் எண்ணி பார்த்தா 5 லட்சம் பேர்கிட்ட என்ன சொல்லி பள்ளிக்கூட மாணவர்களெலாம் மாணவிகளாம் ஒரு வாரமாக உட்கார வச்சுட்டு எல்லோரும் இதில் கையெழுத்து போடுங்க, நீங்கள் பரீட்சை எழுதாண்டாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னுக்கிட்டு மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க. எல்லாம் வீடியோலாம் வந்துடுச்சு. ஏதோ கையெழுத்து வாங்கினா ஒரு இவங்களாம் வலது கையில் இடது கையில் போட்டிருப்பாங்க. ஏதோ போட்டாங்க. சரி, போட்டு என்ன பண்ணீங்க? 5 லட்சம் கையெழுத்துன்னு சொன்னாங்க. அதை கையெழுத்தை வாங்கி என்ன பண்ணீங்க? 5 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டா யாருக்கு லெட்ரு? அது யாருக்கு கொடுத்தாங்க? திமுக சொல்லட்டும். யாருக்கு கொடுத்தீங்க? யாருக்கு கொடுக்கல? என்ன பண்ணாங்க தெரியுமா? குப்பையில் போட்டாங்க. அந்த மாநாட்டில் அவன் தொண்டெல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த கையெழுத்து போட்ட அந்த பேப்பருக்கு மேலே தத்து புத்துன்னு ஆடிட்டு கிடந்தானுங்க. குப்பையில் போட்டாங்க. போதையில் இருந்தாங்க, குப்பையில் போட்டாங்க. அப்போது அந்த ஒரு கையெழுத்து என்னாச்சு? 5 லட்சம் கையெழுத்து என்னாச்சு? இந்தியா முழுமையும் எந்த மாநிலத்திலையுமே நீட்டுக்கு எதிராக யாருமே வழக்கு தொடுக்கலை, யாருமே பேசலை. எல்லாரும் நீட்டை ஒத்துக்கிட்டாங்க. யாரும் இல்லை. இந்த திமுக காரன் மட்டும்தான் பேசினான். ஏன்னா திமுக காரன் தான் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறான். அரசாங்கத்துக்கு 15 கல்லூரி இருக்குன்னா இவனுக்கு 20 கல்லூரி இருக்கு. அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய அந்த கல்லூரிலையும் ஒரு குழந்தைய சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு தொகை வாங்குறாங்கன்னா அதில் பாதி தொகையை இவன் எம்எல்ஏ எம்பி வாங்கிடுவான். தனியார் கல்லூரியை இவன் தான் நடத்துகிறான். திமுக காரன் தான் மருத்துவக் கல்லூரியை. அட்மிஷனில் நிறைய ரூபா வாங்குவான். அவங்க தான். அப்போ அங்கே மட்டும் தேர்வு கிடையாதா? அவன் ஒரு தேர்வு நடத்துவான். எந்த தனியார் கல்லூரியிலையும் நீ மருத்துவ சீட்டுக்கு இடம் எடுக்கணும்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பான். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை யார் திருத்துவான்னா அந்த மருத்துவக் கல்லூரி நடத்துகிறவர், அவருக்கு மனைவி, அவருடைய மகா, இவங்க தான் திருத்துவாங்க. அதெல்லாம் திருத்த மாட்டாங்க. துட்டு வந்துடுச்சா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. எழுதுங்க, டெஸ்ட் எழுதுங்க அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் 50 லட்சம் கொடுக்கணும், நீங்கள் 75 லட்சம் கொடுங்க, நீங்கள் 1 கோடி கொடுங்க, அப்போ தான் சீட்டு கிடைக்கும். இது அந்த சீட்டு வேணுமா உங்களுக்கு? அந்த சப்ஜெக்டா அப்படின்னா 1.5 கோடி கொடுங்க, இந்த சப்ஜெக்டுன்னா 1 கோடி கொடுங்க அப்படின்னுக்கிட்டு கோடி கொடுத்தவங்கெல்லாம் பென்சிலில் தான் எழுதுவாங்க. என்ன, இவர் 50 லட்சம் எடுத்துகிட்டு போவார் முதல் தவணை சூட்கேஸில். அங்கே அந்த நான் பார்த்துருக்கேன் காலேஜில். என்ன, உங்களை மாதிரி தான் ஒருத்தரை போட்டிருப்பாங்க 15,000 ரூபா சம்பளத்துக்கு. ஏன்னா அந்த அம்மா பென்னில் எழுதாது, அது பென்சில் தான் வச்சுருக்கும். பென்சிலில் 50,000 50 லட்சம் எண்ணி வாங்கி அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு 50 லட்சம்னு எழுதி டிக் அடிக்கும். இன்னும் பேலன்ஸு சார் நீங்கள் 75 லட்சம் கொடுக்கணும் சார், மொத்தம் உங்களுக்கு 1.25 கோடி சார் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா, என் பையனை நீங்கள் சேர்த்து டாக்டர் ஆக்கிட்டால் போதும் எங்களுக்கு. சரி சார் அப்படின்னு நோட் பண்ணிக்குவாங்க. அப்போ யார் அந்த 1 கோடி கொடுத்தா, 1.25 கோடி கொடுத்தா, 50 லட்சம் கொடுத்தது, 80 லட்சம் கொடுத்தது, அவங்களுக்கெல்லாம் சீட்டு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு என்ட்ரன்ஸு டெஸ்ட்டு, எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நடத்துவாங்க. யார் அங்கே காலேஜை நடத்துகிறது? ஒருத்தர், அவர் சாராய வியாபாரம் பண்ணுறவராக இருப்பார். இது மட்டும் இல்லை, காலேஜ் மட்டும் இல்லை, சாராயமாக அவர் தான் காய்ச்சுவார், அவர் தான் காலேஜை வச்சிருப்பார், அவர் தான் திமுகவில் எம்பியாக இருப்பார், மந்திரியாக இருப்பார், அவர் தான் காலேஜ் நடத்துவார். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நிலைமை. அப்போது 50 லட்சம் வாங்கினாங்க, 80 லட்சம் வாங்கினாங்க, 1 கோடி வாங்கினாங்க, 1.25 கோடி வாங்கினாங்க. ஆனால் நீட்டு என்ன சொல்லிடுச்சுன்னா, யாராக இருந்தாலும் பரீட்சை எழுதியாச்சுன்னா
பாஸ் ஆகிட்டாங்கன்னா அதை தவிர வேறு யாருக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி பரீட்சை எழுதி பாஸ் ஆகின பிள்ளைங்களுக்கு உங்கள் காலேஜினுடைய தரத்தை பொறுத்து 5 லட்சம் வாங்கிடுங்க, இல்லை 3 லட்சம் வாங்கிக்கிடுங்க, 2 லட்சம் வாங்கிக்கிடுங்க, அல்லது 10 லட்சம் வாங்கிக்கிடுங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. காலேஜினுடைய தரத்தை பொறுத்து ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணுது அரசு. நிர்ணயம் பண்ணிது இதை தான் வாங்கணும், பில் போடணும். அதில் நான் பில் போட மாட்டேன், நான் எனக்கு அவன் நிற்கிறான் லைனில் 1.5 கோடி கொண்டு வர்றான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் செல்லாது. யாராக இருந்தாலும் நீட்டில் பாஸ் ஆகியிருந்தா தான். அப்போ அப்படியேப்பட்ட எக்ஸாமுக்குள்ள ஏன் சார் இவ்வளோ குளறுபடிகள் வருது? இருங்க, குளறுபடி ஒன்றும் வரல. நான் நினைக்கிறேன் குளறுபடியை திமுக காரன் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். புரியுதா? குளறுபடி வந்தால் குளறுபடியை திருத்திக்கிடுங்க, சரி பண்ணிக்கிடுங்க. அது என்ன ஒரு விஷயமா? எதில் தான் குளறுபடி வரல? குளறுபடி வந்தால் சரி பண்ணிக்கிடுங்க. இப்போ ஸ்டெர்லைட் ஆலைன்னு ஒன்று இருந்தது, தாமிரம் தயாரிக்கக்கூடிய ஆலை, காப்பர், தூத்துக்குடியில். சீனாக்காரனுக்கிட்டையும் ஸ்டெர்லைட் ஆலை இருந்துச்சு. இது இந்தியாவின் ஆலை, அது சீனாவின் ஆலை. 2 ஆலைகளும் உலகம் பூராவும் ஏற்றுமதி பண்ணாங்க. அதில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போட்டி. அவன் ஆலைக்கும் நம்ம ஆலைக்கும் போட்டி. அதனால் அவன் நம்ம ஆலையை காலி பண்ணணும்னு திட்டம் போட்டான். திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் இருந்து சில பேரை பிடிச்சான். யாராச்சும் பண்ணுங்கய்யா, அந்த ஆலையை மூடியா, எங்களுக்கு வியாபாரம் படுத்து போச்சு ஸ்டெர்லைட் ஆலை காரணமாக சீனாவில். அதனால் இந்தியாவில் அந்த ஆலையை மூடுங்க அப்படின்னு சொன்னான். அதனால் இவங்க போராட்டம் பண்ணான். என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த ஸ்டெர்லைட் ஆலையினால் புற்றுநோய் வருதுன்னா. புற்றுநோய் தூத்துக்குடியில் எவ்வளோ வருது, மதுரையில் எவ்வளோ இருக்குது, புற்றுநோய் திருநெல்வேலியில் எவ்வளோ இருக்குது, சேலத்தில் என்ன இருக்குன்னு கணக்கு பார்த்தா தூத்துக்குடியில் புற்றுநோய் குறைவு, எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஆனால் இவன் இந்த பொய்யையே சொல்லி 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 பத்திரிகையில் போட்டு டிவியில் பேசி போராட்டம் பண்ணி சன் டிவிக்காரன் 15 பேரை வச்சு டைட்டாக காட்டி அந்த ஆதாரத்தோட நீதிமன்றம் போய் நீதிபதிகளை அதை நம்பி நீதிபதி சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டாங்க. இந்தியா தோத்துடுச்சு, சீனா ஜெயிச்சிருச்சு. ஆனால் சொன்னதெல்லாம் பொய். புற்றுநோய் தூத்துக்குடியில் அதிகம் இல்லை, மதுரையை காட்டிலும் குறைவு, சேலத்தை காட்டிலும் குறைவு, சென்னையை காட்டிலும் குறைவு. சம்பந்தமே இல்லை. பொய்யை சொல்லி அப்படியே பண்ணிட்டாங்க. இப்போ என்ன குளறுபடி இருக்குது, பேப்பர் தலைகீழ கொடுத்தாங்க, மாற்றி கொடுத்தாங்க, அப்படி சொல்லுமா அப்படின்னு 10 குழந்தைங்களை திரட்டி விட்டு திமுக காரன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நீட்டை நிறுத்திடுங்க. சீப்பை காணும், தொடப்பத்தை காணும், பவுடரை காணும், கண்மையை காணும், பொண்ணுக்கு அலங்காரமே பண்ண முடியல, கல்யாணத்தை நடத்திடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ குளறுபடி இருக்குது, குழப்பம் இருக்குது. நீ எதுக்கு சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டு இருந்தா இப்போ சம்பாதிக்க முடியல. கல்வி கொள்ளையர் நடத்திட்டு இருந்தீங்க, கல்வி கொள்ளை நடத்திட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கொள்ளையை செய்ய முடியலை, நீட்டு தடுத்துடுச்சு. நாற்று நடுற பொண்ணோட அம்மாவோட பொண்ணு டாக்டருக்கு முடிச்சு அது படிக்க போயிடுச்சு. 2 லட்சம் தான் கட்டிட்டாங்க. தினக்கூலிக்கு போகிறார் அவர், அவங்க பையன் போயாச்சு. உங்கள்கிட்ட முடியுமா? நீங்கள் 80 லட்சம் கேட்பீங்க. தினக்கூலிக்கு 80 லட்சம் கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ 2 லட்சம் கொடுத்துட்றாங்க, 3 லட்சத்தை கொடுத்துட்றாங்க. ஏழை எளியவங்கெல்லாம் டாக்டர் ஆகிடுறாங்க. இதுதான் நேற்றினுடைய புரட்சி. ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரிகளை நடத்தக்கூடிய திமுக காரங்களுக்கு இது வருமான இழப்பு. அதனால் ஸ்டெர்லைட் ஆலைக்கு புற்றுநோய் வருதுன்னு போய் சொன்ன மாதிரி இங்கே மாணவர்கள் குழப்பம் இருக்குது. கல்யாண பொண்ணுக்கு அலங்காரமே பண்ண முடியலைங்க, சீப்பே இல்லைங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுககாரன் சொல்கிறான் இங்கே ஒரு குழப்பம் இருக்குது, அதனால நீட்டு வேண்டாங்கிறான். எவ்வா நீ எதை சொன்னாலும் சுற்றி வளைச்சி அங்கே தான் வருவேன், எங்களுக்கு தெரியும். நீ உனக்கு துட்டு தான் முக்கியம் திமுகவுக்கு. ஆனால் நாட்டுக்கு படிப்பு முக்கியம், பாதுகாப்பு முக்கியம்.
நல்லா படித்த ஒரு குழந்தை தான் அந்த நீட்டு தேர்வில் பாஸான குழந்தை, அந்த பிரில்லியண்ட் குழந்தை தான் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன உன் கணக்கப்படினா முட்டாளாக இருப்பான், அவன் 1.5 கோடி ரூபா கொடுத்துருப்பான், அவன் அப்போ அரசியல்வாதியாக இருப்பான், சாராய வியாபாரம் பண்ணுறவனாக இருப்பான், சம்பாதிச்சு நிறைய வச்சுருப்பான், ஆனால் பையன் முட்டாளாக இருப்பான். ஆனால் 1.5 கோடி ரூபா கொடுத்துட்றான்ல, அப்போ அவன் டாக்டர் ஆகிடுவான்ல. அவன் போய் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம்னா நான் என்ன ஆவேன்? அதனால் இந்த நாட்டில் யாரும் திமுகவை விரும்பலை. திமுக ஒரு அப்படியே ஒரு பித்தலாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. திமுக கிட்ட எப்போவுமே உண்மை கிடையாது. திமுக எப்போவுமே பொய் தான் சொல்லும். இப்போ இந்த நீட்டில் கூட ஒன்றும் இல்லாத விஷயத்தை ஊதி பெருக்கி நீட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய குற்றம், கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.